பார்த்த உடனே 2 பேரையும் சுட்டு பொசிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா சொல்ல அதான் சாகடிக்கிற கதெல்லாம் இங்க சரித்திரமாக்கிறானுங்களே. லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், நம்ம முத்தமா ராமசாமி. உன்னோட வரல அவரு ஐயா. இவன் பேரு பாண்டுங்க. அவனுடைய சரித்திரமே இவனுக்கு நல்லா தெரியுங்க. அவன் வீடு பக்கத்துல தாங்க இவன் வீடு இருக்குதுங்க. அவனும் அந்த வீடு இனிமே அங்க இருக்க கூடாது. எதுக்குடா? அதுக்குதான் யோசிக்காதீங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். நீங்க போயிருப்பாங்க. உன்ன அண்ணன் மட்டும் தான் நினைச்சேன். ஏய், நான் கேரம் போர்டு ஆட்டு வரதுக்குள்ள ரெட் இங்க விழுந்துருக்கணும். நீங்க கவலைப்படாம போங்கண்ணே. நானும் உன்னை கூட்டிட்டு வந்தேன். உங்க அண்ணன் தானே கூட்டி அமிச்சான். அப்புறமா சொல்ற சீர்சனத்தை எல்லாம் செய்யாம அமைச்சிட்டாரு எங்க அண்ணன். வருத்தப்பட்டா நியாயம். இப்படி பிடிவாத மண்ணா என்ன அர்த்தம்? என்ன பிடிக்கலையா? மூடு இல்ல? ராத்திரியா இருந்தா மூடா இருந்திருக்கும். வெளிச்சமா இருக்குதா? கொஞ்சம் ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு வந்துடுறேன். இங்கேயே உட்காரணும், அதெல்லாம் கொண்டுடுவேன். இதான் எத்தனை வருஷமானாலும் இவங்க ஓடி பிடிச்சி ரேப் பண்ணாதான் ஒத்துக்கிறாங்க. சரி, தொட்டி என்ன விலை விக்குது? என்ன கோச்சிக்கா வந்து
சும்மா இருந்தவனை தட்டி எழுப்பிட்ட. இனிமே நான் தூங்க மாட்டேன். உனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கைய காட்டினா காவல்துறை இங்க வந்து நிக்கும் எனக்கு தெரியும். இத்தனை செல்வாக்கியம் மீறி உன் பொண்ணு கழுத்தை தாலி கட்ட பாக்குறியா? சாம்பிளுக்கு ஒன்னே உண்டு, பாத்துக்க. அப்பா, தேங்க்யூப்பா. அம்மா, அந்த ரவி தம்பி வண்டியில பாம் வைக்க போறாங்களா? சின்ன சொல்லி உங்க அப்பா போன்ல பேசுனதை நான் கேட்டேம்மா. எங்கடா இருக்கான்? ஹாஸ்பிட்டல் இருக்கானே. ம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வண்டியில இந்த பாம்பை செட் பண்ற. சரிங்கண்ணா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க குரூப் பிளட் 2 பாட்டில் தான் கிடைச்சது, கொடுத்துட்டோம். இன்னொரு பாட்டில் தேவைப்படுது. குன்னூர் ஹாஸ்பிட்டல் லெட்டர் கொடுக்குறேன். யாராவது போய் வாங்கிட்டு வரீங்களா? கொடுங்க சார், நான் போய் வாங்கிட்டு வரேன். மணி, உனக்கு அடிபட்டு இருக்கு, இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்காங்க, நீ போய் படுத்துக்க. என்ன பெரிய அடி? நான் போயிட்டு வரேன் டாக்டர். வாங்க, லெட்டர் கொடுக்குறேன். நான் வரமா? ரவி, போயிட்டு வா.
பைத்தியமா? பைத்தியம் இல்ல சார், நீங்க வேற. ஹெவி ஷாக்கு, அவ்வளவுதான். நாம ரொம்ப நேசிக்கிற ஒரு பொருளை இழந்துட்டா அப்படித்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேனா எடுத்துக்கங்களேன். இந்த பேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது திடீர்னு காணாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, 4 நாளைக்கு நானே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேன் சார். ஆனா நீங்க பைத்தியம் இல்ல. இல்ல, எந்த பேனா எடுத்தாலும் அந்த பேனா ஞாபகமே வரும். கரெக்ட் சார். ஆமாவா? நான் என் பொண்ணை போய் பார்க்கலாமா? தாராளமா. ஆனா ரொம்ப பயந்து போயிருக்காங்க, கொஞ்சம் சாந்தமா பேசுங்க. அப்ப நாங்க என்ன வில்லனுங்களா ரஃபா நடந்துக்கிறதுக்கு? இப்படித்தான் நடக்கூடாதுன்னு சொன்னேன். யூ கேன் கோ. பேனா தொலைஞ்சிட போது பாத்துங்க. தேங்க்யூ சார். இவங்களெல்லாம் நம்ப முடியாதுங்க. எதுக்கு நம்ம வேற பெரிய ஹாஸ்பிடல்ல காமிக்கலாமா? ம். சரி வேணாம். சாப்பிடுமா? ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சரிப்பா. உனக்கு ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, உங்களுக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணு இல்லையா? என்ன சார் இப்படி பயப்படுறாங்க? ஒண்ணு இல்ல, சும்மாரு. அம்மா கீதா, வீட்டுக்கு போலாமாம்மா? சரிப்பா. ಅಯ್ಯೋ ರವಿ ಆವಿ, ರವಿ ಆವಿ ಬರ್ದು, ರವಿ ಆವಿ ಬರ್ದು, ರವಿ ಆವಿ ಬರ್ದು. ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ஏய், சும்மா இருடா. அவன் நினைப்பே இருந்ததால இப்படி உளறாம்மா. ಅಯ್ಯೋ இங்க பாருங்க. ரவி, ரவி. டேய், உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா, உனக்கு ஒண்ணு ஆகலையே. எனக்கு ஒண்ணு ஆகலம்மா. நான் ஆஸ்பத்திரியில திரும்பி வரும்போது ஆன் பண்ண சொல்லி கொடுத்தாரு, ஆஃப் பண்ண சொல்லி கொடுக்கவே இல்லையே. எவ்வளவு சீக்கிரம் பிளட் வாங்கிட்டு வரீங்களோ அவ்வளவு நல்லது சார். வண்டி சத்தம் கேட்டு நான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்தேன். ஐயோ, இங்க வாயா, வா. சீக்கிரம் வாயா. மீனாட்சி, என்னம்மா இது? அந்த வண்டியில உன்னை கொல்றதுக்காக
புள்ள உயிரையே காப்பாத்திட்டியே. உனக்கு நான் எப்படி நன்றி அம்மா, அந்த படுபாவி ஒண்ணு தூக்கிட்டு போனானே, உனக்கு ஒண்ணும் ஆயிடலையே ராஜா? எனக்கு ஒண்ணும் ஆகல. எங்க அண்ணா மாமாங்க வந்ததுல அந்த நேரத்துல தப்பிச்சு வந்துட்டு. உங்க அண்ணன் நினைச்சு கவலைப்படாதம்மா. செத்து போற உங்க அண்ணனுக்கு பதிலா இங்க பாரு, நாங்க அத்தனை பேரும் உனக்கு அண்ணனா இருக்கோமா. இனிமே நீ எங்க கூடத்தாமா இருக்கணும். அழாதம்மா. கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சோண்டு சாப்பிடுமா. வணக்கம் சார். என்ன சார் ஆட்சியை கவுந்த மாதிரி வேதனையோட உட்காந்துருக்கீங்க? அட ஆட்சியை கவுந்த மாதிரி தானப்பா. சிஎமோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சு போட்டா அவர் காலத்துக்கு அப்புறம் நான் சிஎம் ஆகி போடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கு இப்படி ஆயிப்போச்சு. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்குமா? ஒரு பக்கம் சிஆர்பி, இன்னொரு பக்கம் எஸ்ஆர்பி, பத்தாவதுக்கு நம்ம ஊட்டி சிட்டி போலீஸ், அது இல்லாம நம்ம ஸ்பெஷல் பிளாக் கேட்ஸ், இவ்வளவு பாதுகாப்போடவும் மாவட்ட கலெக்டர்ல இருந்து மந்திரி வரைக்கும் கல்யாணத்துக்கு வர, கட்சி செயலாளர் இருந்து கடைசி தொண்டை வரைக்கும் கல்யாண ஊர்வலத்துக்கு வர, கேஎஸ்ஆர் பேண்ட் வாசிக்க ஜாம் ஜாம் நடக்கும். கேக்குறதுக்கு என்னமோ நல்லதா இருக்குது. ஆனா என் பொண்ணுதான் மென்டல் ஆயிப்போச்சு. மென்டலா? யார் சொன்னது? டாக்டரே மென்டல் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்க வேற. அப்படியே உங்க பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்க பொண்ணை பத்திய விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுங்களா? நம்ம வீட்டு பிளாக் கேட்ஸ் கூட இன்னும் உங்க பொண்ணை பத்தி தெரியாது. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. சரி சரி, நீ ஒண்ணும் பயந்துடாத. இந்த கல்யாணத்துக்கு இப்பதாங்க சரியான நேரமே. இல்லைன்னா உங்க பொண்ணு தான் காதல சொல்லி காரியத்தையே கெடுத்திருக்குமே. இப்பதான் அவன் நினைப்பே சுத்தமா இல்லையே உங்க பொண்ணுக்கு. வேணா டெஸ்ட் பண்ணலாம், வரீங்களா? வாங்க. அழகா இருக்கு லேடி, நீ போ, நாங்க பர்சனலா பேசுறோம். உங்ககிட்ட நாங்கெல்லாம் மாட்டிட்டாலும். சாப்பிட்டியம்மா? சரி. ஏமா, இந்த பேண்ட் மாஸ்டர் பையன் ரவி இருக்கானே, அவனுக்கு உனக்கு லவ் எல்லாம் இல்லையே? அவன் நினைப்பெல்லாம் ஒண்ணு இல்லல்ல? இல்லப்பா. பாத்தீங்களா? ஏமா, இந்த சிஎம் பையன் ராஜாவுக்கும் உனக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? சரி சரிப்பா. அப்புறம் என்ன? ஏய் சர்வன்ட் லேடி, வந்து கூட்டின்னு போ, ஜூஸ் கூட பொண்ணுக்கு. ரொம்ப பேசக்கூடாது, பயந்துரும் பொண்ணு. வாங்க. ஏன்பா ஐயா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு இப்படின்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோ? என்ன நடக்கும்? 81 எம்எல்ஏ உங்க கையில. நாளைக்கு பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, பார்ட்டி ரெண்டா உடஞ்சிடும்னா சிஎம் ஆடி போயிட மாட்டாரா? ஆனா அது இருக்கட்டும்பா. இந்த பேண்ட் வாசிக்கிற பையில சாகடிக்காம உயிரோட விட்டுட்டீங்க. கல்யாண நேரத்துல அவன் வந்து கலாட்டா பண்ணான்னா? கல்யாணத்துல பேண்ட் வாசிக்கிறவங்க நாங்க தானே, வந்தா வாசிக்கிறோம், கவலைப்படாதீங்க. ஆனா ஒன்னையும் மீறி வந்துட்டான்னு வச்சுக்க. அன்னைக்கு ராத்திரி உங்க தலைமையில இரங்கல் கூட்டம் தான் அவனுக்கு. என்னடா சொல்ற? ஆமா சார், நீங்க விபத்துல செத்துட்டீங்கன்னு நினைச்சு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. மொத்தத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இப்ப எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்காங்க. உள்ள போங்க சார். அம்மா மேல இருக்காங்க சார். சார் இப்படி சார் வேலை. இதா என்னமாச்சு? ஏன் அப்படி பாக்குற? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இதா என்னமாச்சு? ஏன் பேச மாட்டேன்ற? தாண்டாமா ஓ ரவி. என்னம்மா இதா? வந்தாலும் ஒண்ணும் நடக்காதுன்னு தெரிஞ்சுதானே உள்ள விட்டோம்ல. ஏய், ஏன் சார் அடிச்சீங்க? வழிய விடுறா. போங்க சார்.
எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இது தொடறதுக்கும் கட்டுறதுக்கும் உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இதை தொடறதுக்கும் கட்டுறதுக்கும் இவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. கட்டிக்கிறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. இந்த பாக்கியம் அந்த பொண்ணுக்கு இல்லாம பண்ணிடாதயா. சும்மா உட்காந்துட்டே இருந்தா எப்படிடா? உடனே போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. இன்னும் 3 மணி நேரம் இருக்கு கல்யாணத்துக்கு. என்னம்மா சாதாரணமா சொல்லிட்டீங்க? இது என்ன டீ கடை கோவிந்தசாமி வீட்டு கல்யாணமா? உடனே நிறுத்துறதுக்கு முதலமைச்சர் பையனுக்கும் தொழிலமைச்சர் பொண்ணுக்கும் நடக்கிற கல்யாணம். அங்க இருக்கிற போலீஸ் பந்தோபஸ்து கருப்பு போன படையெல்லாம் மீறி நம்ம எப்படி அங்க போறது? அதுவும் மீறி அங்கே போனா அந்த பொண்ணு கேட்காது. ஏன்னா அது பைத்தியம். யாரா சொன்னது பைத்தியன்னு? சரி பைத்தியம் இல்லப்பா, பிரம்மதான். ஆனா கூப்பிட்ட உடனே வர நிலைமையில இருக்கு. ஸ்டேட் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் வருது. பேப்பரே பாத்தியா? இப்ப என்ன பண்றது? பேப்பரை கிழிச்சு போடுறது. ஏதோ நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பாக்குறது நியாயம். கையில தாலியோட ரெடியா நிக்குது பாரு. பாவம் அண்ணன் வேற பாம்பு பிளாஸ்ட்ல செத்து போயிட்டான். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்து தியாகின்னு பட்டம் வாங்குறத விட்டுட்டு உங்களுக்கு ஏன் அந்த ஊர்வம்பெல்லாம்? பேசாம சிவனேன்னு வீட்டுல உட்காருங்க. ஏன் செவனேன்னு வெளியே உட்கார கூடாதாக்கும்? கூடாது இல்ல, முடியாது. ஏன்? அங்க பாருங்க. டேய் எல்லாரும் மலைக்கு போறவங்கடா. சாமியே ஹேய் சுற்றுவானுங்க. சுற்றுவாங்களாம். என்ன ஆளுக்கு ஒரு கொள்ளிக்கட்டை வச்சுட்டு நிக்கிறானுங்க? மழை வரக்கூடாதுன்னா? வெயில் ரொம்ப அடிக்கூடாதுன்னு. சும்மாரியாயோ தம்பி, கிறிஸ்டின் தம்பி, வீட்டை சுத்தி எதுக்கு பிளாக் கேஸ் நிறுத்தி வச்சிருக்க தெரியுமா? எதுக்கு? தம்பி ஏற்கனவே ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருச்சு. பாவம் மறுபடியும் கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டு வேற ஒரு கண்டத்துல மாட்டிக்கூடாது பாரு. அந்த நல்ல எண்ணத்துலதான் வீட்டை சுத்தி காவல் போட்டிருக்க. நீங்க யாரும் வெளியில போக கூடாதுன்னு. யூஆர் ஆல் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். அண்ணனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? வில்லனுங்களுக்கு இதெல்லாம் சகஜமப்பா. ஒண்ணு இல்ல, ஒரு 3 மணி நேரத்துக்கு தான். 11 மணிக்கு மேல நீங்க கெஞ்சனா கூட ஒருத்தன இருக்க மாட்டான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதா? என்ன பண்ணுவேன்? 10:30 மணிக்கு கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு மாப்பிள்ளை ஸ்ட்ரைட்டா கிளம்பி கோயம்புத்தூர், அங்கிருந்து மெட்ராஸ், அங்கிருந்து பிளைட்ல அமெரிக்கா. எதுக்குன்னு கேளு. நீ கேட்க மாட்ட. ஹனிமூன் அமெரிக்காவுல. அமெரிக்காவை யாராவது முன்ன பண்ண பாத்திருக்கீங்களா? மேப்ல கூட பாத்துருக்க மாட்டீங்க. வரட்டா? மேரேஜுக்கு போய் நான் தான் பேண்ட் வாசிக்கணும். 11 மணிக்குள்ள எவனாவது வெளியில போனானுங்க, போக மாட்டானுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. முக்கியமா இந்த குள்ளனுங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க. சந்துல சிந்து பாடிடுவானுங்க. ஓம் பூ ஸ்வாஹா, ஓம் புவ ஸ்வாஹா, ஓம் சுப ஸ்வாஹா, ஓம் பூர்பவ சுப ஸ்வாஹா. ரவி, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? நீ உடனே போய் முதலமைச்சரை பார்க்கணும். பார்த்து உங்களுக்கு வரப்போற மருமக என் காதலி. அந்த பொண்ணுக்கு இப்ப சுயநினைவு இல்லைன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? உடனே கல்யாணம் நின்னுடும். கரெக்ட். ஒரு தடவை கல்யாணம் நின்னதுதான். ஆமா. இந்த கல்யாணத்தை பத்தி இந்தியா புறம் தெரியும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு கிடைக்காது. என்ன மருந்தா? மாப்பிள்ளை சொல்லி தொலைடா. அப்புறம் நம்ம ரவிதான் மாப்பிள்ளை. எல்லாம் சரி. இங்க இருந்து முதலமைச்சர் பாக்குறதுக்கு எப்படி தப்பிக்கிறது? யாரடா அது? நான் கல்யாண பொண்ணு வீட்டு டிரைவர் சார். என்ன விஷயம்? கல்யாண பொண்ணை பத்தி ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு.
அதாவது டேய், மாப்பிள, ஏய், முக்கியமான விஷயம் சார். முக்கியமான வச்சுட்டா முதல்ல சொல்லு போயா. சார் வந்து- யார் அவன்? டிரைவரா டிரைவரா போன வழிய சார் போன வழிய அப்புறம் சொல்லுங்க, நைட்டே முடிச்சிட்டியா? என்னம்மா நீ சரி பண்ணவே விட மாட்டேங்கிற உன கத்துற. ஏய் என்னங்கடி நீட்டி நெரிச்சு படுத்துக்கிட்டீங்க? அது கூட படிச்ச பிள்ளைங்க தானே நீங்க, கூட மாட உதவி செய்ய வேண்டாம். போ கேள்வி, ரொம்ப தான் அழட்டிக்காத. கிழவியா பல்லக்குல எல்லாம் ஊத்துருவேன். ஏஞ்சி வாங்கடி. என்ன பேச்சு பேசுற? என்ன கண்ணு அங்க போய் நின்ட்ட? வாமா வா வாமா, ஒண்ணு சொல்ல கண்ணு, வா வா. இப்படி வந்து உட்கார். மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. என்ன ராகவன், பொண்ணு பயந்த மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, கல்யாணம்னால பொண்ணுங்க அப்படிதான் இருக்கும்.
மங்களேரியம் வதோரிமாதம் தமேதபஸ்யதாம் சௌபாகியமஸ்தே தத்வாயாதாஸ்தம் விவரேதனா இமாம் துமிந்திரமேஷ்வஸ்புத்ராதம் துபகாம் குரோதசாஸ்யாம் புத்ராணாதே யுவதிமேகாதசங்கிருதே சர்வம் கிரமாங்கல்யேர்மே சர்வாஸ்தசாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமேள கெட்டிமேள. பாட்டுக்கு யார் இங்கு பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தால் காற்றுக்கு யார் இங்கு குளிர்ச்சியை சேர்ப்பது கூட்டுக்குள் நீ இருந்தால் பாட்டுக்கு யார் இங்கு பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தால் காற்றுக்கு யார் இங்கு குளிர்ச்சியை சேர்ப்பது கூட்டுக்குள் நீ இருந்தால் இந்த பிறவி மாறினால் கொண்ட உறவு மாறினாது. வா அன்பே வா கீதா சங்கீதா. பாட்டுக்கு யார் இங்கு பல்லவி சொல்வது வீட்டுக்குள் நீ இருந்தால் காற்றுக்கு யார் இங்கு குளிர்ச்சியை சேர்ப்பது கூட்டுக்குள் நீ இருந்தால்